ஹலோ சுசாமன். ஜெர்மன் லேர்ன் பண்ணுற நிறைய பேர் இன் அவுட் அண்ட்ல கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸ்மால் வேர்ட்ஸ் தான், பட் ராங்காக யூஸ் பண்ணால் சென்டென்ஸே ராங் ஆகும். இந்த வீடியோவில் இன் அவுட் அண்ட் எல்லாத்தையும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏன் இந்த கன்ஃபியூஷன் நமக்கு வருது? இங்கிலீஷில் நம்ம இந்த ரூம், ஆன் த டேபிள், அட் த வால் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஜெர்மனில் இந்த லாஜிக் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஜெர்மனில் தே ஆஸ்க் ஒன்லி ஒன் கொஸ்டின். அது இன்சைடா, இல்லை சர்ஃபேஸா, சைடா அல்லது டச்சிங்கா? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுனாலே ப்ரிப்போசிஷன் கரெக்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் இன் பார்க்கலாம். இன் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா க்ளோஸ்ட் பிளேசஸ் லைக் ரூம், பில்டிங், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், கண்ட்ரி எல்லாமே க்ளோஸ்ட் பிளேசஸ் தான். zum Beispiel, ich bin im Zimmer, ich arbeite im Krankenhaus, sie ist in der Schule. நம்ம இப்போ இன்சைடா போகும்போது கண்டிப்பா அது வந்துட்டு இன் ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். இங்கே நம்ம காமனாக பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னன்னா இஷ் பின் அவுட் தெம் சிம்மர், இஷ் பின் அன் தெம் சிம்மர் இப்படின்னு சொல்லுவோம். போத் ஆர் ராங். இது ரெண்டுமே தப்பு தான். கரெக்ட் சென்டென்ஸ் என்னன்னா இஷ் பின் இம் சிம்மர், நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். செகண்ட் ப்ரிப்போசிஷன் என்னன்னா அவுட். அவுட் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா சர்ஃபேஸில் இருக்கும்போது அல்லது மேலே இருக்கும்போது. டேபிள் மேலே, ரோட் மேலே, கிரவுண்ட் மேலே, சர்ஃபேஸில் இருந்தால் அவுட் தான் யூஸ் பண்ணணும். zum Beispiel, das Buch liegt auf dem Tisch, ich stehe auf der Straße, die Tasche ist auf dem Boden. இங்கே நம்ம பண்ணுற காமனான மிஸ்டேக் என்னன்னா das Buch ist in dem Tisch அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது தப்பு. கரெக்ட் சென்டென்ஸ் என்னன்னா das Buch ist auf dem Tisch. தேர்ட் ப்ரிப்போசிஷன் பார்க்கலாம். அன் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா சைடில் அல்லது டச் பண்ணிட்டு இருக்கும்போது இல்லைனா நியராக இருக்கும்போது நம்ம அன் யூஸ் பண்ணுவோம். zum Beispiel, வால் சைடில் இல்லைனா டோர் சைடில், விண்டோ சைடில், இல்லை வாட்டர் சைடில். zum Beispiel, das Bild hängt an der Wand, das Bild hängt an der Wand, ich stehe am Fenster. இங்கே நம்ம பண்ணுற காமனான மிஸ்டேக் என்னன்னா das Bild ist in der Wand. இதோட மீனிங் என்னன்னா பிக்சர் வந்துட்டு இன்சைட் த வால்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதோட மீன் ஆகும். இதோட கரெக்ட் சென்டென்ஸ் என்னன்னா das Bild ist an der Wand. ஸோ இன்சைடில் இருக்கும்போது அங்கே இன் ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். சர்ஃபேஸில் இருக்கும்போது அவுட் ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். டச் அல்லது நியர்பை இருக்கும்போது அன் ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். இந்த ப்ரிப்போசிஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. See you in the next video. Until then, choose.